வாழை அப்படிங்கிற ஒரு மலையாள படம் மலையாள இண்டஸ்ட்ரியே கலக்கிட்டுருக்கு. அப்படி ஒரு படத்தை ரொம்ப லேட்டாக தான் நான் கேள்விப்பட்டேன். சரி, ஏன்னா எல்லோரும் வாழை வாழைங்கிறானுங்க, அப்படி என்னடா இருக்குது அந்த படத்தில் அப்படின்னு பார்க்குறேன். வாழை 2 ரிலீஸ் ஆகி 300 கோடிக்கு மேலே மலையாள சினிமாவில் ஹிட் அடித்து எல்லாராலும் பெருசாக பேசப்பட்ட படம் தான் வாழை 2. அது மாதிரி வாழை 1ன்னு ஒரு பாட்டு இருக்குது. எல்லாமே ஹாட்ஸ்டாரில் இருக்குது. நீங்கள் போயிட்டு கண்டிப்பாக அந்த படத்தை பார்க்கணும். மலையாள சினிமா எப்போதும் போல் இந்த டைம் ஒரு ஃபீல் குட் மூவி எமோஷனல் டச்சோட சூப்பராக ஒரு கொடுத்துருக்காங்க. வழக்கம் போல் மலையாள சினிமா க்ளோஸ் டு ரியாலிட்டி, நம்ம வாழ்வியல் சார்ந்து நம்ம ரிலேஷன்ஷிப்பில் என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு, அப்புறம் குடும்ப பிரச்சனை என்ன, இப்போ சொசைட்டியில் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத முன்னிறுத்தி கொண்டு வந்த படங்களில் இதுவும் ஒன்று. வாழைப்ப 1 அஃப்கோர்ஸ் ஹாட்ஸ்டாரில் போயிட்டுருக்கு. எல்லாருமே கண்டிப்பாக பாருங்கள். அதை பார்த்துட்டு வாழை 2 பாருங்கள். அப்போ தான் ஒரு சின்ன ஒரு கனெக்ட் இருக்கும். சூப்பராக இருக்கும் இந்த கனெக்ட். ஸோ வாழை 1 என்ன அப்படின்னா, அது கீழே போட்டிருப்பாங்க. அது லிட்டரலாக என்னென்னா, ஒரு பசங்களை பற்றின ஒரு படம் தான். ஒரு 4-5 பசங்க அவங்க ஸ்கூல்லேருந்து எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிறாங்க, அதுக்கப்புறம் காலேஜுக்கு போகிறாங்க, அதுக்கப்புறம் இன்னும் வாழ்க்கையில் என்ன பண்ண நினைக்கிறாங்கிறது தான் ஒரு கதை. ஸோ இதில் இந்த 4 பசங்க எப்படிப்பட்ட பசங்கன்னா, உருப்படாத பசங்க. இந்த 4 பசங்களுமே சின்ன புள்ளிலேருந்து கடைசி வரைக்கும் உருப்பட மாட்டாங்க. இதுதான் கதையே. எந்த அளவுக்கு முட்டாளாக இருப்பாங்க, எந்த அளவுக்கு விளையாட்டுத்தனமாக இருப்பாங்க, எந்த அளவுக்கு எல்லா பொறுக்கித்தனம் போக்கித்தனம் ஒரு சமூகத்தில் ஒரு 4 இளைஞர்கள் செய்கிறது எல்லா விஷயங்களையும் இந்த 4 பசங்க பண்ணுவாங்க. இவங்க அம்மா அப்பா 4 பசங்களோட பேரண்ட்ஸ் எவ்வளவு தாங்க முடியுமோ அவங்கள சில டைம் தோள் கொடுப்பாங்க, தாங்காவும் சில டைம் திட்டுவாங்க. அது பிரச்சனைகள் வரும். இது மாதிரி இவங்க கூத்தடிக்கிறதெல்லாம் வீட்டில் எப்படி தெரிய வருது, அது வீட்டில் ரியாக்ட் பண்ணுறாங்க. அதில் சில எமோஷனலான விஷயங்கள்லாம் உள்ளே வச்சு ஒரு பக்கா பேக்கேஜ் பண்ணி கடைசியில் 4 பேர் உருப்பிட்டாங்களா இல்லையா, 4 பேரோட எண்டிங் என்ன அப்படிங்கிறது தான் வாழை 1. ஸோ வாழை 1 பார்க்குறப்ப என்னன்னா, நிறைய பசங்க கனெக்ட் ஆகும். ஏன்னா அந்த படத்தோட என்டையர் இதுலேயே ஏதாவது ஒரு இன்சிடென்ட் ஏதாவது ஒரு பையன் பண்ணியிருப்பான். அந்த 4-5 பசங்க பண்ண அந்த ஒரு படத்தில் ஃபுல்லாக ஏதோ ஒரு இன்சிடென்ட் ஒரு பார்க்குற ஏதோ ஒரு பையனுக்கு நான் லைஃப் நடந்திருக்கும், ஏதோ ஒரு இன்சிடென்ட் ஒரு பொண்ணுக்கு நடந்திருக்கும். அது மாதிரி எல்லா இன்சிடென்ட்ஸ் கலெக்டிவாக வச்சு ஒரு படத்தை பேக்கேஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு எல்லாமே கரெக்ட் ஆகிடுவாங்க. ஏதோ ஒன்று ஓகே, இது இப்படி இருக்கு, ஓகே இது நம்மளுக்கு நடந்திருக்குல்ல, நம்மளும் அதை பண்ணியிருக்கோம்ல, ஆமாம் இது நம்ம பண்ணது தானே அப்படிங்கிற மாதிரி இதோ ஒன்று கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அப்படி இந்த 4 பேர் கனெக்ட் ஆகி போகிறப்போ கடைசியில் என்ன நடந்துச்சு, இந்த 4-5 பேர் என்ன ஆனாங்க, அவங்களோட சுச்சுவேஷன் என்னவா இருக்குது அப்படிங்கிற மாதிரியும், இதில் இன்டைரக்டாக இது மாதிரி இருந்தால் யாருமே உருப்பிட முடியாது. ஸோ இது ஒரு பேட் எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்துங்க, நீங்கள் இப்படி இருக்கக்கூடாதுங்கிறத பிரிச் பண்ணலை. அது பார்க்கும்போது நம்மளுக்கே தெரியும், இப்போலாம் இருந்தால் இதுதான் நடக்கும், இதுதான் தலைவிதி, இப்படி தான் போகும். ஸோ நம்ம இப்படி இருக்கக்கூடாதுங்கிற இன்டைரக்ட் லெசனும் இருக்குது. ஸோ இப்போ இருக்க பசங்களோட சில பசங்களோட வாழ்க்கையை அது பிரதிபலிக்கிற மாதிரியும் அது அமைஞ்சிருந்துச்சு. ஸோ அதனால் ஈஸியாக எல்லாரும் கனெக்ட் ஆகி ஒரு எமோஷ்னல் ட்ரைவன் மாதிரி படம் அங்கங்கே ஒரு எமோஷனல் டச் பண்ணி கடைசியில் முடிக்கிறப்போ நல்ல ஒரு கனெக்டில் முடிச்சு வாழை 1 ரிலீஸ் ஆகி நல்லா ஓடுனுச்சு அந்த படம். ஸோ வாழை 2 வருது. வாழை 2ங்கிறது என்னென்னா, இது வேறு ஒரு 5 பசங்களோட கதை. வாழை 1ங்கிறது வேற ஒரு 5 பசங்க, வாழை 2ங்கிறது இது வேறு 5 பசங்களோட கதை. ஸோ இந்த 5 பசங்களுக்கும் இதே மாதிரி தான் என்ன ஆகுது அப்படின்னா, லைஃப் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்கூல் படிக்கிறாங்க, எப்படி 4-5 பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஆகி எப்படி என்னென்னா தப்பு பண்ணுறாங்க, எப்படி உருப்படாமல் இருக்காங்க, ஒன்றும் தேராது அப்படின்னு எல்லா சொந்தக்காரங்களும் சொல்லப்படுறாங்க. அதே மாதிரி போகுது. எதை தொட்டாலும் ஒன்றும் விளங்கலை. ஏன்னா இவங்க விளங்குற மாதிரி எதுவுமே தொட மாட்டாங்க. ஸோ தப்பு ஏதாவது பண்ணுறது, அப்புறம் திட்டுத்தனம் பண்ணுறது, அப்புறம் உதாரித்தனமாக சுற்றுறது, அதாவது வாழ்க்கையில் முன்னேறதுக்கான எந்த ஒரு விஷயத்தையும் எடுக்க மாட்டாங்க. எல்லாமே விளையாட்டுத்தனமாகவும், அந்த டைமில் இது ஜாலியாக இருக்கோ, அந்த டைமில் இது என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும்னு அந்தந்த நேரங்களில் உள்ள என்ஜாய்மெண்ட் டைமை வேஸ்ட் பண்ணுறதுங்கிற மாதிரி செயல்களை ஈடுபடுவாங்க. ஸோ அந்தந்த டைமில் இவங்க இருக்க தவறான முடிவுகள் அடுத்தடுத்த அவங்களோட லைஃபே பாதிக்கும். ஸோ இதை வீட்டில் இருக்கிறவங்கள ஒவ்வொரு முறையும் இவங்களை தேத்தி கொண்டு வரப்போ ஒரு கட்டத்தில் அவங்களே ஃபெட்டிக் ஆயிடுவாங்க. அவங்க திட்ட ஆரம்பிச்சிருவாங்க, குறை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அது அவங்க ரொம்ப ஹர்ட் ஆக ஆரம்பிக்கும். இது மாதிரி போகிறப்போ வாழை 2ல் என்னன்னா 4-5 பசங்க பாஸ் ஆகிடுவாங்க. ஒருத்தர் ஃபெயில் ஆகி ஒரு ரூட் தனியாக போகும். அதுக்கப்புறம் அவன் பாஸ் ஆகணும்னு நினைக்க தெரியாது, அந்த மாதிரி போயிட்டுருக்கும்.
ஸோ மிச்சம் 4-5 பசங்க பாஸ் ஆகி நான் ஃபாரின் போய் படிக்கிறேன்னு ஒரு முட்டாள்தனமாக டிசிஷன் எடுத்து வீட்டை அவ்வளோ செலவு பண்ண வச்சு ஃபாரினில் போய் காலேஜ் படிக்கிறேன்னு போயிட்டு அங்கே போயிட்டு காசு இல்லாமல் வேலை பார்க்குறேன்னு போய் அப்போ தான் என்ன பண்ணால் வாழ்க்கை உணர்வாங்க. அதாவது நம்ம வீட்டில் இருக்கும்போது இந்த பசங்களுக்கு வந்து சொகுசான சாப்பாடு, வாழ்க்கை, ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுன்னு இருக்கிறப்போ வாழ்க்கையை பற்றி இது தெரியாது. ஸோ இவங்க ஃபாரினில் போயிட்டு அந்த காசுக்காண்டி அலையும் போது தான் வாழ்க்கையோட ரியாலிட்டி என்னன்னு தெரியும். அங்கே நடக்கிற விஷயங்கள், அவங்களுக்கு ஏற்படுற பாதிப்பு, இதெல்லாம் வந்து சூப்பராக காமிச்சிருப்பாங்க. அது மூலமாக அவங்க வந்து வாழ்க்கையை உணர்றது, அப்புறம் வந்து ரிலேஷன்ஷிப்பை புரிஞ்சுக்கிறது, நம்ம அம்மா அப்பா, அக்கா தங்கச்சி, இல்லை வந்து தம்பி, இவங்கெல்லாம் வந்து நம்ம வந்து எவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் இவங்களோட ரிலேஷன்ஷிப்பை வந்து ரொம்ப அழகாக வாழ 2ல் காமிச்சிருப்பாங்க. ஸோ வந்து ரியலைசேஷன் தான் இங்கே மேட்ரு அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் ரியலைஸ் ஆகி நம்ம ஃபேமிலி எப்படி நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க, எமோஷனல் ஆகிறாங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகாக ரொம்ப சூப்பராக வந்து காமிச்சிருப்பாங்க. படம் வாழ 2 முடிக்கிறப்பெல்லாம் வந்து வேறு லெவலில் இருக்கும். லிட்டரலாக வாழ 2 அப்படியே போயிட்டுருக்கோம். ஏடா அப்படியே போயிட்டே இருக்கு, வாழ 1 மாதிரி தானே இதுவும் அப்படின்னு 4-5 பசங்க என்னென்ன பண்ணுறாங்க, குறும்புத்தனம் பண்ணுறாங்க, அதெல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னே போயிட்டுருக்கோம். கடைசி ஒரு 20 நிமிஷம் தான் வந்து ரியலி கூஸ் பம்ப்ஸ். கடைசி 20 மினிட்ஸ் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எமோஷனை அடிச்சு நிரப்பியிருக்காங்க. பார்க்குறவங்க கடைசி 20 நிமிஷம் என்ன இருக்கும் அப்படின்னா எல்லாருமே அவங்க ஃபேமிலி ரிலேட்டாக ஏதோ ஒரு விஷயம் கனெக்டாக எல்லாருக்குமே கண்ணில் தண்ணி வர அளவுக்கு கடைசியில் 20-30 மினிட்ஸ் வந்து நல்ல ஒரு பேக்கேஜ் பண்ணி விட்டுருப்பாங்க. அந்த பேக்கேஜ் பார்த்துட்டு வெளில வாழ 2 வந்து உண்மையிலே சூப்பர் படம், கண்டிப்பாக பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலி, லோவர் மிடில் கிளாஸு, ஏழை மக்கள் எல்லாருக்குமே இது மாதிரி ஒரு பிரச்சனைகளை சந்தித்து அதை மீண்டு வரப்போ கூட இருக்காங்க ஹெல்ப் பண்ணி இப்படி அவங்க சர்வைவ் ஆகி வர்றப்போ அந்த ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும் இல்லையா, அதை வந்து வாழ 2ல் கடைசி எண்டிங்கில் பேக்கேஜ் முடிச்சிருப்பாங்க. வாழ 2 எண்டிங்கில் வாழ 1 கனெக்ட் வச்சு ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. அதுவுமே சூப்பராக இருக்கும். மொத்தமாக வந்து வாழ 2 ரெண்டுமே என்னென்னா பியூர்லி இது பசங்களோட ஜேர்னி. இந்த பசங்களோட ஜேர்னியில் ஒரு 4-5 பசங்க ஊதாரித்தனமாக வீட்டுக்கு கெட்ட பேர் கொண்டு வந்து எவ்வளோ வந்து கெட்ட வழியில் போய் என்னெல்லாம் பண்ணணுமோ இல்லாமல் பண்ணுற பசங்க, அந்த பசங்க வீட்டில் எப்படி நடந்துக்கிறாங்க, அந்த வீட்டில் இருக்கிறவங்க பசங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, இதனால எனக்கு விளைவு என்ன, பிரச்சனைகள் என்ன, இந்த பிரச்சனையை சால்வ் ஆச்சா இல்லையா, இதுக்கு என்ன தான் சால்வ், இந்த பிரச்சனைக்கு என்ன தான் வந்து விடை, இதை வந்து பசங்க திருந்துட்டாங்களா, இது புரிஞ்சுக்கிட்டாங்களா, இல்லை எப்படி மீண்டு வராங்க, இதில் ரியலைசேஷன் பாயிண்ட் என்ன, இது மூலமாக நம்ம வாழ்க்கையில் நடந்த விஷயங்களெல்லாம் அதை கனெக்ட் பண்ணி ஸோ நம்மளுக்கும் அந்த ஃபீலிங், நம்மளுக்கும் அந்த இதை ட்ராவல் பண்ணி நம்மளும் போகிற மாதிரி நம்மளுக்கும் அந்த ஒரு தாக்கத்தை உண்டாக்கி படம் வந்து ரொம்ப சூப்பராக முடிச்சிருக்காங்க. 2 கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். வாழ 1 வாழ 2 கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். ஒரு ஃபீல் குட் மூவி, நல்ல ஒரு படம், எமோஷனலான கிளைமேக்ஸ். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நன்றி, வணக்கம்.